நாங்கள் பிரேமா பட்டுச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். என்னடாவ இன்னத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காளே அப்படின்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க. இது வியாழக்கிழமை நைட் 8 மணி. ஆமாம், நான் வந்து சாயந்தரமாக மத்தியானமாக லைவ் போட்டிருந்தேன் வந்து இன்றைக்கி. ஸோ இப்போ ஈவினிங் வந்து இன்றைக்கி லைவும் வரல, வீடியோவும் எதுவும் பெருசாக ஒன்றும் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ரொம்ப டீப்பாக ஒன்றும் வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணல, சும்மா லைட்டாக கூட்டி தொடச்சி விட்டு கிச்சன்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி எப்போயுமே ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா வியாழக்கிழமை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா கிச்சன் வந்து பளபளன்னு இருக்கும். இதை வந்து இன்றைக்கி வந்து சமைக்க மாட்டேன். என்னோடய பெரிய ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னா அது வந்து இதுதான். கிச்சன் வந்து நீட்டாக இல்லை, நல்லா க்ளீன் பண்ணியாச்சா, ஸோ சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை, எல்லாமே நீட்டாக ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து நைட்டு சமைக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட போகிறோம். எஸ், ஆமாம், ஹோட்டலுக்கு தான் போக போகிறேன். வாங்கி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் வந்து எந்திரிச்சு, ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ ரொட்டேஷன் ஒர்க்கு தான். ஸோ அதுக்கு போகலாம். முடிஞ்ச இடத்தங்கோ இங்கே ஒரு அம்மனி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் முடிஞ்ச பாட்டை காணோம். இங்கே பாருங்க, ரொம்ப நேரமாக உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மனி இங்கே இருக்கிறாங்க. விநாயகர் வந்து ஸ்கூலில் இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லையா, ஸோ காம்படிஷன். டார்க்காக தெரியல, ஸோ இங்கே வச்சா தெரியுமா தெரியலையே. ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லையா, ஸோ அப்போ அந்த காம்படிஷனுக்காக ஸ்கூலில் வரைய ஆரம்பித்தாங்க. இவங்க ஏதோ நல்லா ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க போல, ஸோ அதுக்காக திரும்ப வரைய சொல்லியிருந்துருப்பாங்க. இவங்களையும் இவங்க ஃப்ரெண்டும் நல்லா ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க போல, அதனால் திரும்ப ஸ்கூலில் வரைஞ்சிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். ரொம்ப நேரமாக உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வரைஞ்சிட்டா வந்து அந்த ஸ்டோன்லாம் வாங்கிட்டு கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் வந்து மேடம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வேலையை போய் பார்ப்போம். கடைக்கு போயிட்டு பூவா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா நேற்று நைட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் தூக்கம் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்காவது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு உறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன். சரி, கடைக்கு போகலாமா? வாங்க பார்க்கலாம் எங்கள் பாப்பம்பட்டி நைட்டு எப்படி இருக்குதுன்னு. நம்ம அக்காவோட கடை நேம் காமாட்சி மெஸ். டிஃபன் ரெடி, இட்லி, தோசை, பணியாரம். குட்டி கடை தாப்பா. 4 ரோடு இன்னும் அங்கே போகணும், அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம முன்னாடியே நிற்கிறோம். இதுதான்டா எங்கள் ஊர். இதோ பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். பட் காலையில் தானே போஸ்ட் பண்ணுவேன், அதாவது இப்போ எடுக்கிற வீடியோ காலையில் தானே போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் காலையில் சாப்பிடுங்க, சரியா? என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்திருக்கேன்? ஸோ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னா இட்லி தோசை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பெருசாலாம் வேறு ஒன்றும் வாங்கலை. 2 தோசை வந்து ரொம்ப குட்டி தோசை. ஒரு தோசை 15 ரூபா, இட்லி 7 ரூபா. பட் ஆனால் வந்து தோசையை பார்க்கும்போது கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது லைட்டாக. தோசையோட ரொம்ப குட்டி சைஸு. வேறு வழியில் வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும். சரி நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் போய் சாப்பிடுங்க. டாட்டா பாய்.